அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாம் தொடராக பேசி வருகிறோம் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற பெரிய தலைப்பில், பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற உபத்தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை சரிதையை மிக மிக சுருக்கமாக நாம் சொல்லிக்கொண்டு வருவது வழக்கம். இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கையை சரிதையை பற்றி தொடங்கி வைத்தோம். அதனுடைய தொடரில் இன்றைய தினம் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குட்டையானவர்களாக இருந்தார்கள், ஆனால் மிக அழகானவர்களாக இருந்தார்கள். ஹிஜ்ரி 10வது வருஷத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா செய்கின்ற பொழுது சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் சென்றிருந்தார்கள். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 35வது வருஷத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். வீட்டுக்குள்ளேயே அவருடைய இல்லத்தை சுற்றி, அவருடைய வீட்டை சுற்றி காவலாளிகள் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதுவுமே கொடுக்கப்படாமல் இருப்பதற்காக, அதாவது உணவும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆனால் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் உணவு பொட்டலங்களோடு தன்னுடைய வரிக்குதிரையில் ஏறி ஒரு பணியாளரோடு வருகிறார்கள். அப்படி வருகின்ற நேரத்தில், அந்த நேரத்தில் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வீட்டு பக்கத்தில் உஷ்ணூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன் வந்து அவர்களை அங்கே உள்ளே விடாமல் தடுத்து விடுகிறான். ஆனால் இவனுடன் போராட முடியாமல் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் திரும்பி போய் விடுகிறேன், என்னுடைய குதிரையை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அவனும் விட்டு விடுகிறான். பிறகு சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கிருந்து அப்படியே வெளியேறி சென்று விட்டு அந்த உணவுப் பொட்டலங்களை இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தை கொடுக்கும்படி. அப்போ அப்படித்தான் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இன்னும் பல நற்செயல்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மற்ற மனைவிமார்களை போன்று மார்க்க விடயங்களில் நல்ல ஞானம் மிக்கவர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருத்தர் கூஃபா தேசத்துக்கு போகின்ற நேரத்தில் அவர்களை சுற்றி நிறைய பேர்கள், பெண்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தார்கள், மார்க்க விடயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த இடத்துல ஜுஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி மதுகிறார்கள். ஏதாவது கேள்வி கேட்டு விடை தெரியலாம் என்று வந்த நேரத்தில் அவங்க கேட்குறாங்க, திராட்சை பழச்சாறு அருந்தலாமா அருந்தக்கூடாதுன்னு கேட்கிறார்கள். அப்போ சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், உங்கள் தேச பெண்மணிகள் பெரும்பாலும் இதை பற்றியே தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். மேலும் என்ன சொல்ல போனால், சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவருடைய இனம் யூதர்கள் இனம். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யூத இனத்தைச் சேர்ந்தவர்கள். பிறகு ஹைபர் யுத்தத்தில் சிறை பிடிக்கப்பட்டு தான் அவர்கள் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு பணிப்பெண் இருந்தார். அவர் எப்பொழுதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் போய் கோல் சொல்வார்கள். அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி ஏதாவது சொல்லுவார்கள். அப்படி சொல்கின்ற பொழுது ஒரு நாள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே, ஹலீஃபா அவர்களே, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இன்னும் யூதர்களோடு அந்த நட்புறவு வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த உறவினர் என்ற அந்த தொடர்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சனிக்கிழமையை புனிதமான நாளாக கருதி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், இன்னும் நீங்கள் சனிக்கிழமையை புனிதமான நாளாக வைத்திருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நாங்கள் வெள்ளிக்கிழமையை தான் புனித நாளாக கொண்டாடுகிறோம், புனித நாளாக எடுத்திருக்கிறோம் என்று சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அப்படியானால் யூதர்களோடு இன்னும் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்று கேட்ட பொழுது, நான் அந்த இனத்திலிருந்து வந்தவள், அதனால் நான் அவர்களோடு இன்னும் அந்த தொடர்பிலே இருக்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து வந்து விடுகிறார். பிறகு தன்னுடைய பணிப்பெண்ணை அழைத்து, நீ தான் அங்கே போய் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் போய் சொன்னியா இந்த விடயங்கள் என்று சொன்ன பொழுது, ஆம், நான் தான் சொன்னேன், ஷைத்தான் என்னுடைய மனதை குழப்பி விட்டான் என்று சொன்ன பொழுது சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பணிப்பெண்ணை என்ன செய்கிறார்கள், தன்னுடைய அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவளை விடுதலை செய்வித்து அங்கிருந்து அனுப்பிவிடுகிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அன்பு வைத்திருந்தார்கள் மற்றவர்களைப் போலவே. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது அதிகமாக அன்பு வைத்திருந்தார்கள்.
ஒரு நாள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அங்கு இருக்கின்ற நேரத்தில் மற்ற மனைவிமார்களோடு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டதை பார்த்து சொன்னார்கள், இந்த நோய் எனக்கு வந்திருக்க கூடாதா என்று சொன்னார்கள். அப்பொழுது மற்ற மனைவிமார்கள் எல்லாம் அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய முகத்தை பார்க்கிறார்கள். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மைதான், அவர்கள் அதிலே எதையும் அதிகப்படுத்தி சொல்லவில்லை என்று சொன்னார்கள். அதே போல நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அதிகம் அன்பு வைத்தவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் ஒரு பிரயாணம் செய்கின்ற பொழுது மனைவிமார்கள் எல்லாம் உடனே இருந்தார்கள். அவருடைய மனைவிமார்களும் அவரோடு உடனே இருந்தார்கள். அப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒட்டகம் ஏதோ ஒரு வியாதி ஏற்பட்டு அப்படியே நடைப்பிணம் போல அப்படியே இருந்து விட்டது. அப்போ ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அதிகமான ஒட்டகங்கள் இருந்தது. அப்போ அதிலிருந்து ஒரு ஒட்டகத்தை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுக்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, அந்த யூத இனத்திலிருந்து வந்த பெண்ணுக்கா நான் கொடுப்பது என்று அவர்கள் கேட்டார். இந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை மிகவும் நோகடித்து விட்டது. அவர்கள் சொன்னார்கள் ஜைனப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, நீங்கள் அதிகமான வார்த்தை, அதாவது 2 மாத காலம் மட்டும் ஜைனப் ரலியல்லாஹு அவரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவே இல்லை. அவர்களோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளவில்லை. அதே போல் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலே சொல்கிறார்கள் சஃபியா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அந்த சஃபியா ரொம்ப குள்ளமாக இருக்கிறாரு, குள்ளமான பெண்ணு, குட்டையாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தை பொல்லாது, இந்த வார்த்தையை கடலில் போட்டுவிட்டால் அந்த கடலையே அது கலங்கடித்து விடும் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்ற செய்தியை அவருடைய வரலாற்று செய்தியில் நாம் காண முடியும். இன்னும் சில விடயங்களை நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அந்த விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக எங்களுடைய இந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். இன்னும் நிறைய விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற விடயத்தை குறிப்பாக பெண்கள் அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய உறவினர்கள், நண்பிகள், தோழிகள் எல்லோர்களுக்குமே நீங்கள் இவற்றை அனுப்பி அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.